நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பண்ணிட்டு பார்த்துக்கிறோம் அப்படிங்கும்போது போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி பார்த்துருப்பீங்கல்ல? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா ஆடை சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்னோட ஆடை நான் போட்டுட்டேன்ப்பா, எனக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி. அதை ரொம்ப நாள் நம்ம போய் நான் கஷ்டப்பட்ட மாதிரி, ஆங்கிலேயர்கள்கிட்ட கஷ்டப்பட்ட மாதிரி எனக்கு அந்த துணி இருந்துச்சு. ஒரு ஆண் உடை போட்டுருக்கும் போது அதை அப்படியே தூக்கி கலட்டி எரிஞ்சிட்டு எனக்கு இந்த பெண்ணுடை உணர்த்தும் போது தான் நான் ஒரு பெண்மையை உணர்ந்து அப்பா சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த பெண் உடை போடுறது மட்டும் பெருசு கிடையாது, அதை நம்ம வெளியில் போய் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போய் நான் அதை போய் இது பண்ணுறதுக்குள்ளேயே நான் படுற கஷ்டம் அது மேலே இருந்துச்சு. ஆணுடையாக இருக்கும் போது இருந்த சேஃபுக்கும் ஸோ பெண் உடை அணிஞ்சு போகும்போது இருக்கிற அன்சேஃபுக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. என்ன மாதிரி அன்சேஃபெல்லாம் ஃபீல் பண்ணீங்க நீங்கள்? அதுதான் சொல்கிறேன், பாலியல் தொந்தரவாக இருக்கட்டும், சீண்டல்களாக இருக்கட்டும், கேலி கிண்டல்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஆளானேன் நானும் அந்த இடத்துல. இங்கே தமிழில் சொல்கிறாங்க, அங்கே ஹிந்தியில் சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி தான் இங்கே எப்படி எங்களுக்கு அடைமொழி வச்சு கூப்பிட்டு எங்களை கேலி கிண்டல்கள் செய்யப்படுறாங்களோ அதே அடைமொழிகள் அங்கேயும் இருக்குது. அங்கேயும் கிண்டல் செய்யப்பட்டாங்க, எங்களுக்கு பாலியல் தொந்தரவுகள் செய்யப்பட்டுச்சு. அதை சும்மா சொல்லவே வேணாம், வட மாநிலம் வேறு, தெரியாத மொழி ஊரில் போய் இருக்கிறனால அங்கேயும் எனக்கு அந்த தொந்தரவுகள்லாம் இருந்துச்சு. பாலியல் தொந்தரவாக இருக்கட்டும், அந்த சீண்டல்களாக இருக்கட்டும், கேலி கிண்டல்களாக இருக்கட்டும், அது எல்லாமே இருந்துச்சு. அது ரொம்ப அருவருப்பாகவும் ரொம்ப கூச்சமாகவும் ரொம்ப கோபமாகவும் இருந்திருக்கும்ல? எஸ் எஸ் எஸ். எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? என்ன பண்ண முடியும், பல்ல கடிச்சிட்டு தான் போய் ஆகணும் இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய வாய்ஸ் ரைஸ் பண்ணி பார்ப்பேன், ஏதாவது பண்ணி பார்ப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய கோபங்களை வெளிப்படுத்துவேன். முடியாத பட்சத்தில் நான் அமைதியாக போயிடுவேன்.